ஹாய் கைஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இப்போ நம்ம எங்கே போயிட்டுருக்கோம்னு பார்த்தீங்கன்னா, தாம்பரத்துலேயே ஃபஸ்ட்டு திறந்த தேட்டர், நம்ம சென்னையிலே ஒன் ஆஃப் தி ஓல்டஸ்ட் தேட்டர்னு சொல்லலாம். வேறு எதுவும் இல்லை, நம்ம நேஷ்னல் தேட்டர் தான். வாங்க போகலாம். இந்த நேஷ்னல் தேட்டருக்கு நான் எப்போ ஃபஸ்ட்டு வந்தேன்னு பார்த்தீங்கன்னா, அஞ்சான் படத்துக்கு தான் வந்தேன். இப்போ நம்ம போகிறோம் பார்த்தீங்களா, ஃபஸ்ட்டு வந்து டிக்கெட் கவுண்டர் இங்கே தான் இருக்கும். கரெக்டாக இந்த பைக் பார்க்கிங்க்கு இந்த முனையில் வந்து டிக்கெட் கவுண்டர் இருக்கும். கம்பியெல்லாம் கட்டி வச்சுருப்பாங்க, பழைய படம் எஃபெக்ட் மாதிரி இருக்கும். எப்போவுமே தேட்டருக்கு வீடியோ எடுக்க வரதா இருந்தால் முன்னாடியே வந்துடுவேன். பட் இன்றைக்கி லேட்டு. சரி வாங்க நம்ம டோக்கன் எடுத்துகிட்டு போகலாம். அண்ட் இதுதான் பார்த்தீங்கன்னா கார் பார்க்கிங்கும் சரி, பைக் பார்க்கிங்கும் சரி, இங்கே பிரச்சனையே இல்லை. ஏன்னா அவ்வளோ பெரிய என்ட்ரன்ஸு. இங்கே கம்பி கட்டியிருக்காங்க பார்த்தீங்களா, இதுதான் தேட்டருக்கு போகிற வழி. இதுவும் பழைய படம் எஃபெக்ட் மாதிரி தான் இருக்கும். சரி வாங்க நம்ம போய் டிக்கெட் எடுத்துகிட்டு வரலாம். இதுதான் டிக்கெட் எடுக்கிற ஏரியா. இங்கே ஒரு பெரிய ட்விஸ்ட்டு கொடுத்துறாங்க, என்னன்னு பாருங்கள். நல்ல வேலை எங்கள் பக்கத்தில் இருந்த ஒருத்தர் வந்து எங்களுக்கு கேஷாக கொடுத்துறாங்க. அவங்களுக்கு ஜிபே போட்டோம். நீங்கள் வரதா இருந்தால் கண்டிப்பாக வந்து கேஷ் எடுத்துகிட்டு வந்துடுங்க. தேட்டருக்குள்ளே வந்துட்டோம். பார்த்தீங்கன்னா ஆம்பியன்ஸ் வந்து உள்ளேயும் சரி வெளியிலையும் சரி நம்ம பெருசாக எதிர்பார்க்கக்கூடாது. நம்ம ஒரு ஓல்டஸ்ட் தேட்டருக்குள்ளே இருக்கிற ஃபீல் தான் நமக்கு வரும். அந்தளவுக்கு தான் இருக்கும் ஆம்பியன்ஸ். பட் நமக்கு இதுவாக முக்கியம், நமக்கு ஸ்க்ரீன் எப்படி இருக்குன்றதை பார்க்கலாம். வாங்க உள்ளே போகலாம். இதுதான் நேஷ்னல் தேட்டரோட ஸ்க்ரீன் சைஸ் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நார்மலை விட கொஞ்சம் பெருசாகவே இருக்குது. வெற்றி தேட்டர், தேவி தேட்டர் அந்த சைஸ் இல்லைனா கூட நம்ம வித்யா தேட்டர் அளவுக்கு நமக்கு லோயஸ்ட்டும் இல்லை. ஒரு சூப்பரான ஒரு ஸ்க்ரீன் சொல்லலாம். ஆடியன்ஸ் கெப்பாசிட்டி பார்த்தா நல்லாவே இருக்குது. ஒரு நல்ல ஒரு மாஸ் க்ரௌடோட ஒரு தேட்டரில் போய் படம் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா இது ஒரு நல்ல ஒரு செலிப்ரேஷனுக்கான தேட்டர் தான். அப்படியே சீட்ஸை பார்ப்போம். சீட் வந்து பார்த்திங்கன்னா ஒரு நல்ல ஒரு ப்ரீமியமான ஒரு ஃபீலும் தரல. அதே நேரத்தில் உக்காந்து பார்த்தா உடம்பு வலிக்குது, கழுத்து வலிக்குது அந்த ஃபீலும் வரல. ஒரு டீசெண்டான புஷ்பேக் சீட். அசைக்க முடியாத கேரண்டி. 1 hour later. ஸ்நாக்ஸ் வாங்கலான்னு கேன்டீன் வந்தால் மொத்த தேட்டருமே இங்கே தான் இருக்குது. க்ரௌடை குறை சொல்ல முடியாது. இடம் வந்து கொஞ்சம் சின்னது. அண்ட் இதில் இன்னொரு கொடுமைன்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு நம்ம டோக்கன் வாங்கிட்டு தான் ஐட்டம்ஸ் வாங்கணும். இதுலேயே நமக்கு பாதி உயிர் போயிடுது. கண்டிப்பாக இதை வந்து அவங்க ஐட்டம்ஸ் வாங்குகிற இடத்துல பில்லு போட்டால் நல்லாயிருக்கும். சரி வாங்க படம் போடுறதுக்குள்ளே நம்ம பால்கனி எப்படி இருக்குன்றத ஒரு வியூ பார்த்துட்டு வரலாம். இந்த மொசைக் தரை, அந்த கம்பி, அப்படியே பார்த்தீங்கன்னா உட்டன் விண்டோ, இது எல்லாமே பார்த்தீங்கன்னா பியூர் விண்டேஜ் ஃபீல் தருது. லைட்டு மட்டும் கொஞ்சம் போட்டால் நல்லாயிருக்கும், கொஞ்சம் டல்லாக இருக்குது. சரி வாங்க நம்ம ஸ்க்ரீன் எப்படி இருக்குன்றத பார்க்கலாம் இங்கேருந்து. பால்கனிலேருந்து ஸ்க்ரீனை பார்க்க ரொம்பவே தூரமாக இருக்குது. அந்தளவுக்கு கீழே சீட்டு போட்டு வச்சுருக்காங்க. வாங்க பால்கனி சீட்ஸ் எப்படி இருக்குன்றதை பார்ப்போம். சேம் சீட்டு தான். இங்கே வந்து 130 ரூபா டிக்கெட், கீழே வந்து 120 ரூபா டிக்கெட். அவ்வளோதான், வேறு எந்த வித்தியாசமும் இல்லை. மேபி படம் பார்க்குறது வேணால் உங்களுக்கு தூரமாக பார்க்குற மாதிரி இருக்கும். அதை தாண்டி கீழே மேலே எந்த வித்தியாசமும் இல்லை. ரெஸ்ட் ரூமும் ஒரு கிளான்ஸ் பார்த்துருவோம். இதுதான் நேஷ்னல் தேட்டரோட ரெஸ்ட் ரூம். ரொம்ப சுமாரான ஒரு ரெஸ்ட் ரூம், சொல்கிறதுக்கு பெருசாக ஒன்றும் இல்லை. ஓகே வாங்க மீதி படத்தை கண்டினியூ பண்ணுவோம். 1 hour later. ஹாய் கைஸ், படம் பார்த்து முடிச்சாச்சு. ஸ்பைடர்மேன் படத்தை தான் போயிருந்தோம். இந்த தேட்டரில் நார்மலாக டிக்கெட் பார்த்தீங்கன்னா கீழே 120 மேலே 130 இருக்கும். இது 3D கிளாஸ்னால கீழே வந்து 150 மேலே வந்து 160 அவ்வளோதான். மற்ற நேரத்தில் வந்து நார்மலாக வந்து பார்த்தீங்கன்னா 120 130 தான். பெரிய படமாக வந்தால் ஜனநாயகன் மாதிரி படம் வந்தால் 183 அப்படி வைப்பாங்க. ஓகே, இப்போ நம்ம பார்த்தது 3D படம். ஸோ 3D எக்ஸ்பீரியன்ஸை பற்றி சொல்லிடுறேன். எங்களுக்கு வந்து ஸ்க்ரீன்லேருந்து ஒரு 7வது ரோவோ 8வது ரோவோ கிடச்சிச்சு. ஸோ அந்த 3D கண்ணாடி போட்டு பார்த்தா வந்து ஸ்க்ரீன் வந்து சின்னதாக தெரியுது, அந்தமாரி இல்லை. அண்டு எங்கள் பாப்பாவுக்கு வந்து 3D கிளாஸ் வந்து ஃப்ரீயாகவே கொடுத்துறாங்க. நான் வேறு தேட்டரில் பார்த்துருக்கேன், அவங்க ஒரு 30 ரூபா கேட்பாங்க, இவங்க ஃப்ரீயாக கொடுத்துறாங்க. பட் அதில் என்ன ஒரு சின்ன ப்ராப்ளம்னா, அந்த பாப்பாவுக்கு வந்து அந்த கிளாஸ் வந்து பத்தலை. பெரியவங்க போடுற கிளாஸே கொடுத்துருக்காங்க, அது வந்து சுத்தமாக செட் ஆகலை. அது வந்து மாற்றி இந்த சின்ன பசங்களுக்கும் பார்க்குறது சின்ன கண்ணாடி வந்து கொடுத்தா நல்லாயிருக்கும். அண்டு தேட்டரை பற்றி சொல்லணுன்னா,
தேட்டர் வந்து எனக்கு மைனஸாக ஃபீல் பண்ணது என்னென்னு பார்த்தீங்கன்னா, அந்த லைட்டு வந்து சரியில்லை. லைட் அந்த கீழே அந்த பாத்வே போகும் பார்த்தீங்களா, ஏபிசின்னு, அது வந்து சுத்தமாக ஒர்க் ஆகலை. அண்டு ரெஸ்ட் ரூம்ஸ் வந்து நீட்டாக இல்லை. அண்டு ஆம்பியன்ஸ் வந்து விண்டேஜ் ஸ்டைலில் இருக்கிறது ஓகே, பட் அதை கொஞ்சம் நீட்டாக வச்சா தான் நல்லாயிருக்கும். ஏன்னா இந்த தேட்டர் மாரி பார்க்காதவங்க வந்து அவங்க குழந்தைங்களாம் கூப்பிட்டு வருவாங்க, பாடுறா தேட்டர்லாம் இந்த மாதிரிலாம் இருக்குன்னு சொல்கிறதுக்கு இது ஒரு நல்ல தேட்டர் தான். பட் அதை ஒரு நீட்டாக வச்சா தான் நிறைய பேர் வருவாங்க. கண்டிப்பாக மாற்றுவீங்கன்னு நம்புகிறேன். அண்டு தேட்டரோட எக்ஸ்பீரியன்ஸை பற்றி சொல்லணுன்னா, ஒரு நல்ல ஒரு மாஸாக வந்து ஒரு பசங்களோட வந்து என்ஜாய் பண்ணி எல்லாத்தையும் கத்தி பார்த்து என்ஜாய் பண்ணுன்றவங்களுக்கு கண்டிப்பாக இது வந்து ஒன் ஆஃப் தி பெஸ்ட் தேட்டர்னு சொல்லலாம். ஏன்னா இங்கிலீஷ் படத்துக்கு அந்தளவுக்கு கத்திட்டு இருந்தாங்க நம்ம ஆளுங்க. அப்போ ஒரு தமிழ் படம் இல்லை ஜனநாயகன் மாதிரி ஒரு பெரிய மாஸ் ஹீரோ படம்னா வந்தால் நல்லா என்ஜாய் பண்ணி பார்க்கலாம். இப்போ கூட நிறைய பேர் வந்து பிவிஆரில் ஜனநாயகனை பார்த்துட்டு ஃபீல் பண்ணியிருக்காங்க. அந்தமாரி இருக்கவங்க ஆடியன்ஸ் இருப்பாங்களே, அவங்களுக்குலாம் இந்த தேட்டர் வந்து ஒரு சூப்பரான தேட்டர். மற்றபடி கொஞ்சம் ரெனோவேஷன், அந்த விண்டேஜ் லுக்கை மாற்ற வேணாம், உள்ளே இருக்கிறத நீட்டாக மாற்றி கொடுத்தா கண்டிப்பாக எல்லாரும் வந்து இந்த தேட்டருக்கு வருவாங்க. வராதவங்க கூட வருவாங்க. கண்டிப்பாக நீங்கள் மாற்றுவீங்கன்னு நம்புகிறேன். மீண்டும் மற்றொரு வீடியோவில் சந்திப்போம். பாய்.